இறை இறக்க ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு இறந்தோருக்காக ஜெபித்து ஆன்மாக்களை மோட்சத்திற்கு அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நாம் பல ஆன்மாக்களுக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி அவர்களை மோட்சத்திற்கு அனுப்பிய பிற்பாடு அவர்கள் ஆண்டவர் பக்கத்திலே இருந்து கொண்டு நமக்கு வருகின்ற பலவிதமான தீமைகளையும் ஆபத்துக்களையும் அப்புறப்படுத்துவார்கள். நாம் சென்று கொண்டிருக்கிறோம், இருட்டிலே ஒரு பள்ளம் இருக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியாமல் சென்று அதிலே விலை இருக்கிறோம். நாம் ஆன்மாக்களுக்காக ஜெபித்து அவர்களை மோட்சத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் என்றால் நம்மை அறியாமலேயே நாம் பள்ளம் இருக்கு என்பதை தெரியாமலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மை அப்படியே திசை திருப்பி வேறு பாதையிலே கொண்டு சென்று ஆபத்திலிருந்து அவர்கள் நம்மை விலக்கி காப்பார்கள். ஒரு தியான மடத்திற்கு பெண்மணியானவள் முதல்லே சென்றிருக்கிறார். சென்ற உடனேயே ஆலோசனைக்காக, கவுன்சிலிங்காக ஒரு அருள் சகோதரிடம் அமர்கின்றார். அமர்ந்த உடனே அந்த அருள் சகோதரி முன்னும் பின்னே யாருனே தெரியாது. இவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்மணி, அவர்கள் அந்த அருள் சகோதரி கேரளாவை சேர்ந்த அருள் சகோதரி. போய் உட்கார்ந்த உடனேயே அந்த அருள் சகோதரியானவர் இந்த அம்மாவை பார்த்து, அம்மா, குழந்தை தெரசால்னா யாருமா? அவங்க உனக்காக கடவுள்கிட்ட பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால்தான் நீங்க நல்லா இருக்கீங்க என்று சொல்லுகிறார்கள். அப்பத்தான் அந்த பெண்மணிக்கு தெரிகிறது அவரது தாய் பெயர் குழந்தை தெரசம்மாள் என்று. பக்தியோடு ஜெபமாலை ஜெபித்து அன்றாடம் திருப்பலிக்கு சென்று பக்தியோடு வாழ்ந்த அந்த பெண்மணி இறந்த பிற்பாடு மோட்சத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த தாயினுடைய பரிந்துரை இந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே யூடியூப்பிலே போட்டிருந்தேன். நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய தாரக மந்திரம் எதுவென்றால், இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று. இந்த ஜெபத்தை நாம் அடிக்கொரு முறை சொல்லுகிற பொழுது ஏராளமான ஆன்மாக்களை நாம் மோட்சத்திற்கு அனுப்புகிறோம். அதனால் நடைபெற்ற புதுமையை பற்றி நான் முன்னர் பேசிய அந்த யூடியூப்பிலே பதிவு செய்தேன். இப்போது கூட நாம் கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டரும் என்று நமக்கு தெரிந்த ஆன்மாக்களை கண் முன்னால் கொண்டு வந்து அவர்கள் மோட்சம் செல்வதற்காக 3 முறை சொல்வோம். இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டருளும். இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டருளும். இயேசு மரி சூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை மீட்டருளும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக மக்கள் மத்தியில இருக்கின்ற எண்ணம் என்னவென்றால், மந்திரவாதிகள் இறந்த தீய ஆவிகளை ஏவி விடுகிறார்கள். அது சென்று பலவிதமான தீங்குகளை எங்கெல்லாம் ஏவல் ஆவியாக ஏவி விட்டார்களோ அந்த இடத்திற்கு சென்று பயங்கரமான அழிவையும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது என்பது பொதுவாக எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனால் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், சாலமோனின் ஞானம் 3:1 நல்லவர்களின் ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கையில இருக்கிறது, நேர்மையாளர்களின் ஆன்மாக்கள் ஆண்டவருடைய கையில இருக்கிறது. எனவேதான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற, ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற நல்ல ஆன்மாக்களை எண்ணி பார்த்தோ, புனிதர்களை எண்ணி பார்த்தோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என ஜெபிக்கிற பொழுதே உடனே அவருடைய பரிந்துரை மூலமாக நம் வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமும் நடைபெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பிரான்ஸ் நாட்டிலே ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் இருக்கிறது. அதிலே அருமையான ஒரு செய்தி
சொல்லப்படுகிறது. ஜீன் மரி என்கின்ற ஒரு சிறுமி இருக்கிறார். அவர் ஒரு பெண்மணியிடம் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சிறுமியானவள் கடவுள் மீது பக்தி கொண்டவள். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லுவாள். அவள் வேலை செய்கின்ற தலைவியும் நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா என்று ஃப்ரீயாக நேரத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். இவ்வாறு தினந்தோறும் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவர் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது குருவானவர் மறையுறையிலே உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு நாம் திருப்பலி வைக்கின்ற பொழுது அதனால் நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் யாராவது நமக்கு திருப்பலி ஒப்புக் கொடுத்து பூசையை ஒப்புக் கொடுத்து பூசைக்கு காசு கொடுத்து திருப்பலி நிறைவேற்றி நம்மை மோட்சத்திற்கு அனுப்ப மாட்டார்களா என்று ஏங்கி கதறிக்கொண்டிருக்கிறது என்பதை பிரசங்கத்தின் மூலமாக தெளிவாக பலவிதமான உதாரணங்களோடு சொல்லுகிறார். இந்த சிறுமிக்கு அந்த குருவானவருடைய மறையுறை பிடிக்கிறது, மனத்தை தொடுகிறது. அன்றே இந்த சிறுமியானவள் முடிவெடுத்து விடுகிறாள். நான் மாதம் மாதம் தவறாமல் உத்தரஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மோட்சத்திற்கு செல்வதற்காக ஒரு திருப்பலியை ஒப்புக் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு மாதமும் குருவானவிடம் சென்று பூசைக்காக காசு கொடுத்து உத்தரஸ்தலத்து ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போவதற்கான கருத்தை பூசை கருத்தாக கொடுக்கின்றாள். அவளும் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்கிறாள். இவ்வாறு காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவள் திடீரென சுகமில்லாமல் படுத்துக் கொள்கிறாள். கீழே விழுந்து விடுகிறாள். ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள், சிகிச்சை கொடுக்கிறார்கள். பல நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். இவருடைய தலைவியானவள் இவளை பார்க்க வருகிறார். இவளுக்கு ட்ரீட்மெண்ட், சிகிச்சை, இவளுக்கு இன்னும் சிகிச்சை தேவைப்படுவதின் காரணமாக தனக்கு அர்ஜென்டா அவசரமா வேலைக்கு வேறு ஆள் தேவை என்று வேறு ஒரு ஆளை வேலைக்கு போட்டு விடுகிறாள். இவள் சுகமடைந்த பிற்பாடு வருகிறாள். ஏற்கனவே வேற ஆளு இங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முன்னால் வாங்கிய சம்பளமும் குறைவுதான். இப்பொழுது கையிலும் பணம் ரொம்ப கம்மியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். இந்த வேளையிலே அடுத்த மாதம் வருகிறது. எப்படியாவது உத்தரஸ்தலத்தான் மக்கள் மோட்சத்துக்கு போவதற்காக திருப்பலி கருத்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனா கையில காசு ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் கூட அதையெல்லாம் தள்ளிவிட்டு குருவானம் சென்று உத்தரஸ்தலத்தான் மக்கள் மோட்சத்திற்கு போவதற்காக திருப்பலி கருத்தை பணத்தோடு கொடுக்கிறாள். குருவானவரும் திருப்பலி நிறைவேற்றி விட்டார். அவளும் அந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்றார். திருப்பலி முடிந்தவுடனே சோகத்தோடு அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். விரக்தியோடு அமர்ந்திருக்கிறார். கையில காசு இல்ல, அடுத்து எங்க போவே, என்ன செய்ய என்று திக்குமுக்கடித்துக் கொண்டு பரபரப்பாக இருக்கிறார். இந்த வேளையிலே முன்பின் அறியாத ஒருவர் அவரிடம் வருகிறார். வந்து, பாப்பா ஏன் பாப்பா அப்படி வேதனைப்பட்டிருக்க, உனக்கு வேலை வேணுமா பாப்பா அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். நான் உட்கார்ந்து கவலையோடு இருக்கிறேன், என் நிலைமை அவருக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல வந்து, பாப்பா ஏன் பாப்பா கவலைப்படுற, உனக்கு வேலை வேணுமான்னு நான் வேலை வேணும் கேட்கறதுக்கு முன்னாடியே அவரே வேலை வேணுமா பாப்பான்னு கேட்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறாள். அம்மா வேலை வேணும், ஒருத்தர் வேலை பார்த்த வேலை இல்லாம போச்சு என்று இவள் தன் நிலைமையை சொல்லுகிறாள். உடனே அவர் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க, வா பாப்பா உனிய நானு கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கூட்டிக் கொண்டு செல்கிறார். ஒரு வீட்டை காட்டி, பாப்பா இந்த வீட்டுலவே வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க, நீ காலியும் அடிச்சு போய் பார்த்துக்கோப்பா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். கதவை தட்டுகிறார். உடனே ஒரு பெண்மணி வருகிறார். வந்த உடனே, அம்மா உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவையாமா அப்படின்னு இந்த சிறுமி கேட்க, ஆமா வேலைக்கு ஆள் தேவை அப்படின்ட்டு.
பாப்பா உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி என்னை கூட்டு வந்தாருமான். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். நீ யார்த்தையும் வேலைக்கு ஆள் வேணும் சொல்லவே இல்லையே, யார் கூட்டு வந்தா என்று உள்ளே போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டிலே அருமையான ஒரு போட்டோ இருக்கிறது, இறந்த ஒருவருடைய போட்டோ இருக்கிறது. உடனே இந்த சிறுமியானவள் அந்த போட்டோவை காட்டி, அம்மா என்னைய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, வேலைக்குன்னு கூட்டிட்டு வந்தது இவர்தாமா என்று அந்த போட்டோவை பார்த்து சொல்லுகிறார். அந்த போட்டோவில் இருப்பது யார் என்றால் இறந்த இந்த அம்மாவனுடைய மகன். உடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாப்பா உன் நிலைமை என்ன? இவர் இறந்து 1 வருஷம் கூட ஆகல, எப்படிமா அப்படின்ட்டு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே அவள் தன் வாழ்க்கையை பற்றி அந்த அம்மாவிடம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி நான் வேலை பார்த்தேன், பூசைக்கு போவேன், ஒவ்வொரு மாசமும் தவறாம குறைந்த சம்பளம் வாங்கினாலும் கூட உத்தரஸ்தான் மக்கள் மோட்சத்திற்கு போவதற்காக ஜெபிப்பேன். எனக்கு கையில காசு இல்லாம இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, இருந்தாலும் கூட உத்தரஸ்தான் மக்கள் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று குருவானவிடம் பூசை கருத்தை கொடுத்துவிட்டு பூசையை பக்தியோடு பார்த்துவிட்டு அமர்ந்திருந்தேன். யாருனே தெரியாது. இவர் என்கிட்ட வந்தாரு. வந்து பாப்பா ஏன் கவலைப்படுறாப்பா, கஷ்டப்படுறவாப்பா, ஏன் வேதனை இருக்கிறாப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பா என்று என்னை கைபிடித்து கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த வீட்டு வர வந்தாரு. இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வேலைக்கு ஆள் தேவை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னை தட்ட சொன்னார். வீட்டை தட்டினேன். நீங்க வந்தீங்கம்மா என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா வியப்பா இருந்தது. என் மகன் தான் நீ வச்ச திருப்பலி மூலமாக மோட்சத்துக்கு சென்றிருக்கிறான், அவன்தான் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறான். எனவே நீ இன்றிலிருந்து வேலைக்கார சிறுமியாக அல்ல, எனது சொந்த மகளாக இந்த வீட்டிலே உரிமை கொண்டாடலாம், என் சொந்த மகளாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது, உத்தரஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது ஒருபோதும் வீணே ஆகாது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவே அமையும். எனவே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எந்த அளவுக்கு நாம் உத்தரஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இறந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் உத்தரஸ்தலத்து வேதனையிலிருந்து மீண்டு மோட்சத்திற்கு செல்வார்கள். அவர்கள் மோட்சத்திற்கு சென்ற பிற்பாடு நமக்கு ஆண்டவர் பரிந்து பேசுவார்கள். நாமும் இறந்து உத்தரஸ்தலத்துக்கு செல்கிற பொழுது அவருடைய பரிந்துரை மூலமாக நாமும் மோட்சத்திற்கு செல்லலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நாம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற நல்ல பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். இப்பொழுது இறந்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய முடியாது ஜெபிப்போம். நித்திய இளைப்பாற்றியை இறந்த சகோதர சகோதரர்களுக்கு அளித்திடுவீரே ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியை இறந்த சகோதர சகோதரர்களுக்கு அளித்திடுவீரே ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றிய சகோதர சகோதரர்களுக்கு அளித்திடுவீரே ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றி இறந்த சகோதர சகோதரிகளுக்கு அளித்திடுவீரே ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ் இரக்கத்தினால் நித்திய சபா திளைப்பாற கடவன. ஆமென்.